வெல்கம் டு த ரீட் அலவுட் சீரீஸ். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இந்த ரீட் அலவுட் சீரீஸ் எதுக்காக நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஆடிட்டை பார்த்தாலே ஒரு பயம். ஏன்னா, மேடம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியுது, நீங்கள் சொல்லித் தரும்போது எல்லாம் புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஒரு பென் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு எஸ்ஏ 250 இல்லை எஸ்ஏ ஒரு 240 ஏதோ நான் வந்து உட்காந்து நான் எழுதணும்னு உட்காந்தேன்னா எனக்கு ஒக்கேபுலரியே வரமாட்டேங்குது. நான் ஏதாச்சும் ஒன்று எழுதுகிறேன், ஆனால் புக்கை பார்த்தா அந்த ஒக்கேபுலரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு டைம் அண்ட் அகெயின் இந்த கம்ப்ளைண்ட்ஸை நம்ம அதிகமாக கேட்குறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப 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 பரவலாக காமனாக இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இது. இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம வெறும் கம்ப்ளைண்ட்டாக பார்க்குறத விட இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம சில நேரம் நினைப்போம், நம்ம வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணலாம், லீடிங் டாப் ஃபேக்கல்ட்டி கிட்ட அட்டன் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். யார்கிட்ட அட்டன் பண்ணாலும் சூப்பராக இருக்கும், ஓகேவா? பிகாஸ் அவங்க கண்டென்ட்டை உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. 150 மணி நேரத்தில் அவங்களால கான்செப்ட்ஸை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லித்தரவே முடியும். அதை தாண்டி ஆடிட்டுக்குன்னு ஒரு ஒக்கேபுலரி இருக்குல்ல, அந்த ஒக்கேபுலரியை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த வேர்ட்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். எப்படி நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது டேபிள்ஸை டெய்லி படிப்போம்ல. நம்மலாம் ஸ்கூலில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? எங்கள் ஸ்கூலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், மேக்ஸ் பீரியட் வந்துடுச்சுன்னா மிஸ்ஸு கிளாஸ்க்கு வர வரைக்கும், அது 10 மினிட்ஸ் ஆனாலும் சரி, 15 மினிட்ஸ் ஆனாலும் சரி, இல்லை மிஸ் வரத்துக்கு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டாலும் சரி, எங்கள் மேக்ஸ் மிஸ் வர வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பீரியட் முடியுது, மேக்ஸ் பீரியட் ஆரம்பிக்க போகுதுன்னா, தமிழ் பீரியட் முடிஞ்சு மேக்ஸ் ஆரம்பிக்கிற அந்த கேப்பில் நாங்கள் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸு டேபிள்ஸை ஃபுல் கிளாஸும் எழுந்து நின்று லவுடாக சொல்லிக்கிட்டே இருப்போம். மேக்ஸ் மிஸ் உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொன்னால் தான் உட்காருவோம். அது வரைக்கும் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்போம். தமிழ் பீரியட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்போது அப்படின்னா, தமிழ் மிஸ் வர வரைக்கும் உட்காந்து மனப்பாட பகுதி எல்லாமே, செய்யுள் மனப்பாட பகுதி எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம் சத்தமாக. இப்படி சொல்ல கேட்க பழக தான் நமக்கு அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பழகும். ஆடிட் அப்படிங்கிற பேப்பர் வந்து ஒரு ஐசோலேட்டட் பேப்பர். அந்த பேப்பரில் இருக்க ஒக்கேபுலரி மற்ற எதுலேயுமே வரமாட்டேங்குது. அதே மாதிரி ஆடிட்டுக்குன்னு இருக்கிற ஒக்கேபுலரியில் சிலதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங் புரியறதே கஷ்டம். அதுக்காக தான் நான் தனியாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சீரீஸ் என்னென்னா, ஆடிட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸுக்கு எனக்கு அர்த்தமே புரியல மேம், நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் அந்த சீரீஸ் வந்து அன்லாக் த ஆடிட் கீ டேர்ம்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் என்ன மீனிங்னு அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஒவ்வொரு சாப்டருக்கும். இப்போ இந்த ரீட் அவுட் அலவுட் சீரீஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அந்த டேர்ம்ஸ்க்கு அர்த்தமே புரிஞ்சாலும் கூட சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, எக்ஸாமுக்கு போய் உட்காரும் போது நமக்கு வந்து சில எழுதுறதுக்கு ஒக்கேபுலரியே வராது. அதாவது கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் மீனிங் வந்து உங்களுக்கு அன்லாக் த ஆடிட்